Good morning, dear children. Today you have Science 1 class. Today we started the new lesson in Chemistry, Unit 11, Atomic Structure. Dear children, we already know that anything that has a defined mass and occupies space is called what? Right, matter. And you have learned three types of matter. What are they? Solid, liquid and gases, right? So, if some have divided matter into smaller and smallest particles until we reach the smallest particles of which cannot be divided further. These smallest particles can be atoms or molecules or ions. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதை எவ்வளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ, அதுக்கு மேலே அந்த பார்ட்டிகிள்ஸை கன்வெர்ட் பண்ணவே முடியாது. இப்போ சாக் பீஸ் எடுத்திங்க அப்படின்னா சாக் பீஸை நல்லா பவுடர் பண்ணி ப்ரோக்கன் பண்ணி ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆட்டம் அல்லது மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அன் ஆட்டம்? ஓகே, ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது என்ன? Already you are studying the lower classes. What is an atom? Atom is the very smallest particles or tiny particles of matter அப்படினு சொல்லிருக்கோம். Okay, so what is an atom? Atoms are building block of matter. Every substance made by atoms in one form or other. Different substance made by atoms. Different kind of atoms have different properties, both physical and chemical properties. எல்லா மேட்டருமே எதனால அப்படின்னா atoms தான். ஸோ ஆல் த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அந்த ஆட்டத்தோட வெரைட்டியை பொறுத்து அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சயின்டிஸ்ட் தே வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் பார்ட்டிகல்ஸ் இன்சைட் அன் ஆட்டம் அண்ட் ஹவு தீஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அன் ஆட்டம். ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ் மெனி சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ்ட் வேரியஸ் அட்டாமிக் மாடல்ஸ். We have learned Dalton atomic theory and J.J. Thomson model in class 8th, right? ஸோ எல்லா சயின்டிஸ்ட்டுமே என்ன செஞ்சாங்க? இப்போ ஆட்டம்னு சொல்லியிருக்கோம், அந்த ஆட்டத்துலேயும் இன்னும் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. அது என்ன பார்ட்டிகல்ஸ்? ஆட்டம்ஸ் இஸ் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். அதுலேயும் இன்னும் பார்ட்டிகல்ஸ் சப் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் 2 மாடல் ஆல்ரெடி நம்ம 8th படிச்சிருக்கோம். J.J. Thomson மாடல் இஸ் வாட்டர்மெலன் மாடல். வாட்டர்மெலன் அந்த ரெட் கலர் பார்ட்டிகல்ஸில் இப்போ அதில் இருக்கிற பிளாக் கலர் டாட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்னு படிச்சிருக்கீங்களா? சுற்றி இருக்கக்கூடிய ரெட் கலர் பார்ட்ஸ் ஃபுல்லாக பாசிட்டிவ், சென்டரில் இருக்கக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ்னு படிச்சிருக்கோம். அண்ட் டால்டன் தியரியில் ஆட்டம்ஸ் இஸ் மேட் அப். ஆட்டம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அதில் பார்ட்டிகல்ஸ் வேறு இருக்கும். இதெல்லாமே ஆல்ரெடி we learn about in the 8th standard. Now we study about the new some theories and then limitations. Okay, இப்போ புதுசாக என்ன தியரி இருக்குது, அதில் என்ன லிமிட்டேஷன், அந்த தியரி என்ன சொல்லுது, அது லிமிட்டேஷன் பார்க்க போகிறோம். The first topic which are going to see this about discovery of nucleus. In 1911, Lord Rutherford, a scientist from New Zealand, performed a famous experiment of bombarded particles, a thin gold foil with a very small positively charged particles called alpha particles. He selected a gold foil. Why he selected a gold foil means gold is a malleable metal. Now already we are studying the properties of metals, malleability. Properties of metals malleability னு சொல்லுவோம். So he selected the gold coil. He want a thin layer as possible because gold is changes into the thin layer. Okay, so he take the gold foil. இப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா 1911 ரூதர்போர்ட் அப்படிங்கிற ஒரு கோல்டு பாயில் எடுத்து அதில் சம் பார்ட்டிகிள்ஸ் சென்ட் பண்ணுறாரு. அந்த கோல்டு பாயில் வழியாக போகக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் ஏதோ ஒரு இடத்துல போய் பம்பார்ட் ஆகுது. தட் பார்ட்டிகிள்ஸ் இஸ் கால்ட் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ he observed that most of the alpha particles passed straight through the foil. Then some alpha particles very slightly defected from the straight path. Very few alpha particles completely bounced back. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, some particles is டைரெக்டாக போகும், some particles லைட்டாக ஸ்லைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது, some particles ஃபுல்லாகவே என்ன செஞ்சிருது, அந்த கோல்டு பாயில் பட்டு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகே, ஸோ let us see the brief explanation. So now we see the brief explanation for the Rutherford model. A thin gold foil above 400 atoms, they was kept on the bath of the alpha particles.
They also get a circular screen coated with the zinc sulfide surrounding the boil. அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு கோல்டு தின் பாயில் எடுத்து அதில் 400 ஆட்டம்ஸ் இருக்கு மேலே அது கெப்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அது அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் போகக்கூடிய அந்த பாதையில் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ஜிங்க் சல்ஃபேட் கோட்டட் பண்ண ஒரு சர்க்குலர் பாத் வச்சுருக்காங்க. ஏன் இந்த பாத் வச்சுருக்காங்கன்னா, அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில் போகாமல் உள்ள எப்படி வருதுன்னு பார்க்குறக்கா. ஓகே, ஸோ when an alpha particles hit the screen, it could produce fluorescent glow in the point where they struck the screen. From the point on the screen, one can infer the bath taken by alpha particles after penetrating the gold boil. இப்போது என்ன செஞ்ச ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனை கோல்டு பாயில் டச் பண்ணி ஸ்க்ரீன் டச் பண்ணுறப்போ ஏதோ ஒரு இடத்துல அது க்ளோவாக பாயிண்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னோம், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ all the setup was kept inside the vacuum glass chamber to avoid alpha particles from interacting and getting scattered by air molecules. ஸோ இந்த எல்லா செட்டப்ஸுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் சாம்பரில் வச்சுருக்காங்க. ஏன் அதை கிளாஸ் சாம்பரில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகாமலோ ஸ்கேட்டரிங் ஆகாமலோ இருந்தால் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கிளியராக இருக்கும். ஸோ தே ஹாவ் டு கெப்ட் இன் த கிளாஸ் சாம்பர், வாக்யூம் கிளாஸ் சாம்பர். ஓகே, ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஹீ இஸ் லேட்டர் கெட்டிங் சம் சஜஷன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு கடைசி ரூதர்போர்டுக்கு சில சஜஷன்ஸ்லாம் வந்தது. என்ன அப்படின்னா, லேட்டர் ரூதர்போர்ட் ஜெனரலைஸ் திஸ் ரிசல்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சஜஸ்டட் த மாடல் ஆஃப் அன் ஆட்டம் தட் இஸ் நவுன் அஸ் அ ரூதர்போர்ட் அட்டாமிக் மாடல். ஸோ இந்த மாடலில் இருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிச்சதுனால இதை ரூதர்போர்ட் அட்டாமிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ரூதர்போர்ட் அட்டாமிக் மாடல் மீன்ஸ், அக்கார்டிங் டு திஸ் மாடல் the atom contains large empty space. First point, atoms contains large empty space. Why means empty space இருக்கறனால தான் என்ன செஞ்சிருக்கு, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆட்டம் வழியாக போக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. And second one, there is a positively charged mass at the center of an atom known as nucleus. அதோட சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ் தான் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ். The size of nucleus of an atom is very small compared to the size of an atom. ஸோ இந்த நியூக்ளியஸோட சைஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆட்டத்தோட சைஸை விட ரொம்ப சின்னமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆட்டம் கண்டெயின் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். செகண்ட் ஒன் இஸ் த சென்டர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாஸ் அட் த சென்டர் இஸ் that is called nucleus. Then third one is size of nucleus is smaller than atom. Next, the electron revolve around the nucleus in close circular path called orbits. அதை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் சுற்றி வருது பார்த்தீங்களா, அது வந்து நியூக்ளியஸ். An atom is a whole electrically neutral, that is number of protons and electrons in an atom is equal. ஏன் இது நியூக்ளியஸ் வந்து ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், பிகாஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் எலக்ட்ரான் எத்தனை இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூதர்போர்ட்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் வாஸ் சம் வாட் லைக் தட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஸோ ரூதர்போர்ட் மாடல் படி ஃபஸ்ட்டு வந்து ஆட்டத்தில் நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து சென்டரில் இருக்கும், அதுதான் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். நியூக்ளியஸோட சைஸ் இப்போ ஆட்டத்தை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் பாத்திங்கில் வந்துட்டுருக்கு, தட் இஸ் கால்டு ஆர்பிட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த ரூதர்போர்ட் மாடல் ஆஃப் அன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். What is solar system? Already you have studied from the 4th standard. Solar system, the center sun is there, the surrounding the sun, the planets are around it, isn't it? So same only is there. In this, similarly in an atom, the nucleus present in the center and the electrons are around it, the orbital cells. எப்படி சோலார் சிஸ்டத்தை சன்னை சுற்றி பிளானட்ஸ் வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆட்டத்தில் சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸை சுற்றி பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு அரவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஒரு பாத்தில் வந்து ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும், அது வந்து செல்ஸ் ஆர் ஆர்பிட்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ யுவர் ரூதர்போர்ட் அட்டாமிக் மாடல் அப்படின்னா உன்னோட மைண்டில் என்ன வந்துடணும், சோலார் சிஸ்டம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு த லிமிடேஷன்ஸ் இன் த ரூதர்போர்ட் மாடல். Limitation means drawback. Some drawback is in this theory. What is that? According to electromagnetic theory, a moving electron should accelerate continuously, lose energy. Electromagnetic theory you have to study in the higher classes. According to that theory, and then electrons வந்து சுற்றி வர 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 என்ன செஞ்சுட்டே இருக்குமா, ஒவ்வொரு பாதையிலையும் they lose the energy. Energy லூஸ் ஆக
அந்த ஆர்பிட்டோட சைஸ் என்னாச்சு டிகிரிஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஃபைனலி இட் இஸ் ஃபால் ஆன் த சென்டர் பார்ட். கடைசி அது எங்கே வந்து விழுந்துடும், அந்த ரவுண்டு வந்து குறையும். யூ ஹேவ் டு இமேஜின் த டாடாய்ஸ் மேட்டு. டாடாய்ஸ் மேட் எப்படி குறைஞ்சிட்டு சுற்றி ஏறி குறைஞ்சிட்டே வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வந்து குறைஞ்சிட்டே வந்து சென்டரில் ஃபைனலாக வந்து நியூக்ளியஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் விழுந்துடும். ஸோ இஃப் இட் ஹேப்பன் ஆல்சோ ஆட்டம் பிகம் அன்ஸ்டேபிள். இதனால் ஆட்டம் என்ன ஆகுது அப்படின்னா அன்ஸ்டேபிளாக மாறிடும். பட் இந்த தியரி ஆட்டம்ஸ் இஸ் ஸ்டேபிள். ஆட்டம்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள். இப்போ ஆனால் இந்த தியரி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ ரூதர்போர்ட் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். இப்போ ரூதர்போர்ட் வந்து எதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா ஆட்டம் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால இட் இஸ் ஒமிட்டட். ஸோ இந்த தியரிக்கு ட்ராபேக் வந்துருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.